அம்மா நமஸ்காரம். அத்தாடி உட்காருங்க உட்காருங்கம்மா. நின்னுகிட்டா பாக்குறீங்க, உட்காந்துக்கிட்டு பாருங்க. நீங்க பாக்குறது எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்கு? பட்டிக்காட்டா முட்டாய் கடைய பாக்குறாப்புல இருக்கு. நாங்களும் பங்களாவெல்லாம் பாத்துருக்கோம். ஆமா பாத்துருப்பீங்க, வெளியே இருக்கு. இந்தாங்க, அவங்க கிட்ட கூட எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? யாருகிட்ட எப்படி பேசுறதுன்றது எனக்கு தெரியாது, நீ தெரிஞ்சுக்கடி. போடி டிங்கி. உட்காருங்க உட்காருங்க. பாப்பமோ பாப்பம்மா, பேப்பரை வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். நீங்க பாட்டு படிக்க வேண்டியது இந்த பிள்ளைக்கு தான். என்ன தம்பி நீ ஒண்ணு? இது தம்பி ஐயாவுக்கு தங்காச்சி மகன். தம்பிக்கு தான் பாப்பாவை கொடுத்து அப்படி போய் நில்ல தம்பி. அடுத்த மாசம் கண்ணாலத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் அவரைக்காலாம் போய் சுத்திட்டு வர போறோம். என்ன அவரைக்காவா? ஆமா தம்பி, நீங்களாம் சொல்லுவீங்களே. ஓ அமெரிக்காவா? அதானே சொன்னேன். சுப்பண்ணா, நம்ம குடும்ப சமாச்சாரத்தையே கொப்பளிக்கிறியே. பின்ன என்ன தம்பி, நாம யாரு எதுக்கு எப்படி எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? சுப்பண்ணா சூப் கப். பாப்பா உட்கார், உட்காருங்க. உங்க பேரு? உங்க ஊர் எது? முதலியார் வந்துட்டுமே முழு விபரம். அம்மா, நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, இந்த கால் சோம்பேறி அரை சோம்பேறி கதையா இருக்கு. முதலியார் வந்தா மறுபடியும் சொல்லும் போறதுக்காகத்தானே இப்படி சொல்றீங்க. இது பாருங்க, தம்பிதான் முதலியாருக்கு மகன் மருமகன் எல்லாம். இந்த வாழ ஆனா தான் அந்த தலை ஆடும். சுப்பண்ணா சூப் கப். இத மாமா வந்துட்டாரா? வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. மாமா, இவங்க தான் மிஸ் லீலா குமாரி. மாமா, பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தோமே, தெரியும்டா? அதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தான் இசை குயில் கான கந்தர்வம் மிஸ் லீலா குமாரி. அது நான் இல்லைங்க, அதானே கேட்டேன். என் பொண்ணு. ஓஹோ, நீங்க பேப்பர்ல கேட்டிருந்த சட்பேட்டு அது இது எல்லாம் கொண்டாந்துருக்கங்க. என்னடா அதாங்க சேட்பட்டு. இல்ல மாமா, சர்டிபிகேட். ஆமா அதான் அதான். அப்போ உங்க வீட்டுக்காரர் இப்போ எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் மீன்ஸ் மிஸ்டரி, மீன்ஸ் மர்மம். உங்க குடும்பத்துல எங்களுக்கு வேலை கிடைச்சி உன்ன பழகிற காலத்துல உண்மை வெளியாகுது, உள்ளது உள்ளபடி தெரியுது. மிஸ்டரி புரிஞ்சா ஹிஸ்டரி தானா தெரியுது. நாங்க அகதிங்க. கோட்டையை போல ஒரு வீட்டுல குடியிருக்க இடம் கொடுத்து தாயை போல ஆதரிக்கிறவங்க கிட்ட நாங்க நாயை போல நடந்துக்க தயாருங்க. வேலை என்னமோ கொடுக்குறேன், ஆனா வீட்டுல இடம் கேட்கறீங்களே. வீட்டுல இடம் கொடுக்கலன்னா நாங்க வேலைக்கு ஒப்புக்கிற இஷ்டம் இல்லைங்க. ஊரோட போய் இருந்துக்கிறோம். ஏன் வெளியே வீடு கிடைக்காதுன்னா ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதினா சீக்கிரம். அது இல்லைங்க, அது வேற விஷயம். வேற விஷயம். அகைன் மிஸ்டரி, மர்மம். என்ன மிஸ் லீலா குமாரி வாயே திறக்க காணோமே. திறப்பாங்க, காப்பி வருது பாருங்க. அப்ப சுப்பண்ணா சூப் கப். அவ 4 பேர் ஆம்பளைங்க இருந்தா அது நடுவுல பேச மாட்டாங்க. தனியா இருந்தா மூடா வாயே. இந்த சர்டிபிகேட்டுகள் எல்லாம் பார்த்ததுல என் மனசுல ஒரு பிடிமானம் விழுந்துடுது. பிடிமானமா அபிமானமா மாமா? அட, 2 மானமும் ஒன்னேதான்டா. ஆனா சொந்த மானத்தை விட்டுறாதீங்க. இந்த சுந்தர முதலியார் மனசுல சுலபமா பிடிமானம் விழாது. விழுந்துட்டுது, சுலபமா எழுந்திருக்காது. ஏண்டா இத பாருங்க.
மாசம் 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். மாமா, அவங்க இடம் கொடுத்தா போறோம்னு தானே கஞ்சிறாங்க. சம்பளத்துக்கும் வாடகைக்கும் சரியா போச்சுன்னுங்க சரின்னுடுவாங்க, வேற வழி இல்ல. ஆமாங்க, தம்பி சொன்னது தானுங்க. அப்ப இன்னைக்கே வந்துடலாமே. சரிங்க, நாங்க போயிட்டு வர்றோங்க. சுப்பண்ணா, இவங்களை கீழே கூட்டிக்கிட்டு போய் அந்த ரூம், தம்பி ரூமு, அதுவும் பின்கட்டுல பாட்டி ரூமு, அதுகளை காட்டு, நான் வந்துடுறேன். அம்மாங்களா வாங்க. சரிதான், ஏஞ்சி வாங்கம்மா. நாங்க போயிட்டு வர்றோங்க. சரி. அந்த சர்டிபிகேட் எல்லாம் தர்றீங்களா? ஏன், என்கிட்டயே இருக்கட்டுமே. இல்ல, அது எங்களுக்கு கொஞ்சம் தேவை. ஆமா, வேற எங்கேயாவது சான்ஸ் பாப்பாங்க போல இருக்கு. நீங்க ரூம் எல்லாம் போய் பாருங்க, நானே வந்து தரேன். ஏன் மாமா, சர்டிபிகேட்டுகளை கொடுத்தா அப்படியே போயிடுவாங்கங்கிற பயமா? சரிதான், போடா. அப்பா, ஏம்மா, எனக்கு பாட்டு வேண்டாமப்பா. என்னது பாட்டு வேண்டாமா? என்னம்மா விளையாடுற? ஏம்மா பாப்பா, யாருக்காக பயப்படுற? எனக்காகத்தான். நீங்கள் 2 பேரும் என் 2 கண்கள். இத பாருமா பாப்பா, நீ ஒத்தி எனக்கு 2 கண்ணுமா. இல்லையப்பா, என் 2 கண்களுக்கும் இடர் நேராதிருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாமப்பா. பாப்பா, நீ ஒரு பழைய டைப்பு. உங்க அம்மா கூட இப்படி பயப்பட்டது இல்லையே. நீ படிச்சவோ காலேஜ் கேர்ள், அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு பிளான் வேற போட்டு இருக்க. அங்கே எத்தனையோ வித ஆண் பெண்களோட எல்லாம் எப்படி எப்படியோ பழகணும். ஏமா, கேவலம் ஒரு வேலைக்காரியிடமா இப்படி எல்லாம் பயப்படுறது? ஆமா, எங்களெல்லாம் எவ்வளவு மட்டமா நினைச்சுட்டே. அப்படி இல்லையப்பா. இத பாரு, இந்த ரெக்கார்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேம்மா. பாவம் அகதிகள், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்மா. மாமா, அதெல்லாம் கப்சா. அவங்க சிலோன்ல இருந்து வரல, எங்கேயோ சலூன்ல இருந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். துப்பு தொலைக்கியாச்சு. என்னங்க பாத்தீங்களா? என்னங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க, என்னடி விஷயம்? பாப்பாம்மா அழுகிற அழுகைய பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஏன்? கல்யாணமே வேண்டான்னு சொன்ன அந்த முதலியார் ஐயா 2 மாசமா அந்த பாட்டுக்காரியோட சேர்ந்துக்கிட்டு பீச்சுக்கு போறதும், சினிமாவுக்கு போறதும், கார்ல ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறதும். அடி ஆத்தி, இது என்னடி அதிசயம்? ஐயா கொடுத்த செல்லத்தினால அந்த அம்மாளும் அவங்க அம்மாளும் 2 மாசமா என்னையே என்ன பாடுபடுத்துறாங்க. இதை பாருங்க, இன்னும் 1 மாசம் டைம். சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன், சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன், சரச சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன், சோபித மலர் மாறன் போலே காணும் சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன், சோபித மலர் மாறன் போலே காணும் சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன், சோபித மலர் மாறன் வடிவமாக எதிரில் காணும் அதிசய சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன். இகமதில் இவர் கீடியேது, இகமதில் இவர் கீடியேது, இனிமேல் இகமதில் இவர் கீடியேது, இனிமேல் எந்திரையான் உள்ளம் புகுந்தே நிறைந்தார் என்று, எந்திரையான் உள்ளம் இன்பவாதை கொண்டு வாடும் சுந்தர சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன், சோபித மலர் மாறன் போல காணும் சுகுமாரன் எழில் கண்டு மயலாகினேன். போரும் போரும், நம்ம லீலா பாட்டு ரொம்ப பிரமாதம். வர வர அவ வாய்ஸ் மாஸ்டர் வாய்ஸ் மாதிரி ஆயிடுது. 3 மாசத்துல லீலா மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டா பாப்பா.
சாயந்தரம் எங்க போவோம்? உங்க இஷ்டம் எப்படியோ அப்படி. உங்க இஷ்டத்துக்கு விரோதமா அவ ஏதாவது சொல்லியிருக்காளா? சொல்லியிருக்காளா என்ன? சாயந்தரம் பெண்கள் க்ஷேமநிதிக்காக ஒரு உதவி டான்ஸு, 5 டிக்கெட் வந்திருக்கு நமக்கு. அங்க போயிட்டு வருவோமே. பாப்பா எங்கேயும் டான்ஸுக்கு போறதாக சொல்லிட்டு இருந்தது. நம்ம போறதா இருந்தா பாப்பா எதுக்கு போகணும்? அது இருக்கட்டும். ஒரு விஷயம், பாட்டு படிக்கிற இடத்துல இந்த பைய பூபதி வந்து தலையிடுறது எனக்கு பிடிக்கல. வர வர அவன் நடத்தை கொஞ்சம். அவர் என்னமோ எங்ககிட்ட நல்லவரா தான் நடந்துக்கிறாரு. நடப்பான். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. ஏய்யா கோபால்சாமி சார், இந்த ரேஸ்ல நாககன்யா எல்லா கப்பையும் அடிச்சுக்கிட்டே வருது. எது நாககன்யா? அதுக்கு நாககன்யா தான் காரணமா அல்லது ஜாக்கி சங்கர் காரணமா? ஜாக்கி சங்கர் தான் சார் காரணம். அட போயா, சங்கர் எத்தனை ரேஸ்ல ஃபெயில் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த கேஸ்ல 2 தான் சார் காரணம். அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு என்னமோ சொல்றீங்க. அது போட்டோம். ஏயா சுந்தர முதலியாரு பாட்டுக்காரம்மா லீலாகுமாரி வலையில விழுந்ததுக்கு, 6 வலையில பாட்டுக்காரம்மா வலையிலையா? ஆமா. விழுந்ததுக்கு அந்த அம்மா காரணமா அல்லது சுந்தர முதலியார் காரணமா? சார், இப்ப பேசிக்கிட்டமே ரேஸ், அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும். நல்லா சொன்னையா. ஏய்யா இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப முத்தி போயிட்டுது. சும்மா அப்படி தொத்திக்கிட்டு நிக்குது. பூபதியை பிடிச்சு அதுல ஏதாவது நீங்க சம்பந்தப்படுத்தினா ஒரு சான்ஸ். அவ்வளவு முத்தி போயிட்டது சார். ரொம்ப முத்தி போச்சுதுங்க. சுப்பண்ணா. பாப்பா சுப்பண்ணா யாருக்கு? பூபதிக்கா? உங்களுக்கு. கோச்சுக்காதீங்க, முதலியா இருக்கு. என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? அவரு ஏன் சொல்றாரு? அவரே தான் அவசரமா கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களே. அட யாரு? எங்க போனாரு? முதலியார, நீங்க யாருன்னு கேக்குறது எப்படி இருக்குதுன்னா, எப்படி இருக்குது? பூசணிக்காய் திருடி தலைமையில வச்சுக்கிட்டு இதுவா பூலோகம்னு கட்டானா ஒருத்தன், அந்த மாதிரி இருக்கு நீங்க கேக்குறது. அட என்னப்பா நீ ஒண்ணு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறிய. உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றீங்க. சரி, நானே சொல்றேன். அந்த பாட்டுக்காரம்மா, அவரு, அந்த அம்மா எல்லாம் டான்ஸ் ஆட போயிட்டாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கா? ஆமா. ஏய்யா கோபால்சாமி சார், சுந்தரமூரியார் டான்ஸ் கூட ஆடுறாரு? ஆமாங்க. அவங்க ஜெதிக்குதானே இப்ப ஒரு டான்ஸ் ஆட தை 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 தைன்னு வெளியே சொன்னா வெக்க கேடுங்க. ஆமாங்க. சுந்தரமூலியார் இப்படி ஆகுறதுன்னா உலகத்திலேயே 9வது ஆச்சரியம் தான். ஆமையா கோபால்சாமி சார், இன்னைக்கு பெண்கள் க்ஷேமநிதிக்கு ஒரு உதவி டான்ஸ் இல்ல? அட அன்னைக்கு கூட 5 டிக்கெட் கொடுத்துட்டு போனாங்கல்லையா? அதுல சுந்தரமூலியார் 3 டிக்கெட் எடுத்துட்டு போனாரு. அதுல இவங்க தான் போனாங்களா? ஓஹோ, சரி 2 டிக்கெட் மிச்சம் இருக்கு. வாரம் நீயும் நானும் போலாம். வேணாம் சார், நம்ம பார்த்தா முகம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும் சார். அவமானம் இல்ல? அது சரிதான். உங்களை பாருங்க. உங்களை பாருங்க, என்ன வயசுக்கு தகுந்த புத்தியோட ஒழுக்கம் குறையாம விவசாயம் பண்ண வச்சு ஏழைகளை காப்பாத்தி, பால் பண்ண வச்சு குழந்தைகளை காப்பாத்தி, பணத்தை நல்ல வழியில கௌரவமா உபயோகப்படுத்துறீங்க. உங்களை தான் சொல்றாரு. அவருக்கு அவமானம் தான். அவமானமாவது ஒண்ணாவது. பொண்ணாசைக்கு வயசு ஏது, வழக்கு ஏது? பணத்தாசைக்கு பந்து ஏது, சிநேகம் ஏது? கட் பண்ணி விட்டுருவா சுப்பண்ணா, நீ கவலைப்படாத. நான் வந்தது எதுக்குன்னா, இந்த பித்த முத்திரத்துக்குள்ள பாப்பாவுக்கும் தம்பிக்கும் என்ன கல்யாணத்தை முடிச்சு விடுவா, அவ்வளவுதாங்க. ஏன் சுப்பண்ணா இவ்வளவு சொந்தமா இருக்கியே, நீ ஏதாவது சொல்லிக்கல. நீங்க ஒண்ணு ஏழை சொல்லு அம்பளை ஏறாத. இத பாருங்க, ஒரே வார்த்தைய நீங்க சொன்னா மதிப்பு, நான் சொன்னா சிரிப்பு. ஆமாங்கண்ணா. அது போட்டா முதலியார்ட்ட பேசுறத விட அந்த அம்மாளையே பார்த்து விரட்டிட்டா அதுவும் சரிதான். ஆமா, அதுங்க ஒட்டுவா ரொட்டி போல தெரியுது. நீங்க பத்திரம் பத்திரம் பத்திரம், நான் வர்றேனுங்க. இது என்னப்பா? என்ன பத்திரம்? நீங்க பத்திரம். கோபால்சாமி வா, நாம டான்ஸுக்கு போய் தூரம் உட்காந்து பார்ப்போம். எங்க உட்காந்து பார்ப்போம்? தூர.
சிங்காரா மதன சிங்காரா எழில் மாறாத சீர்மேவும் மதிசேகரா எழில் மாறாத சீர்மேவும் மதிசேகரா கோயிலான மயிலாட்டம் கயலானும் கண்ணோட்டம் கோயிலான மயிலாட்டம் நீங்களா? இப்படி போய்கிட்டே இருந்தேன், ஏதோ சத்தம் கேட்டது, திடீர்னு அதுக்கு தான் வந்தேன். படுத்துக்க, நீ தூங்கு, நீ தூங்கு. பாப்பாமா, உங்க முகத்தை பார்த்து சும்மா இருக்கேன், இல்லன்னா ஆத்தாமாக 2 பேரும் அப்பளமா பொரிச்சிடுவேன். அவசரப்படாத சிங்காரம். ஆமா ஆமா, வந்த புதுசுல ஊமை கொட்டா நாட்டம் உங்க பின்னால சுத்தினா, அப்புறம் அடுப்பாங்கரையில எடுப்பாரு புடுப்பாரு வேலை செஞ்சு என்ன ஏமாத்தினா, இப்ப என்னடானா முதலியார்கிட்ட மேனேஜர் வேலைக்கு ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் எனக்கு தெரியும், என்ன செய்யறது? அப்பா மனசு சங்கடப்படுமேன்னு பொறுத்துன்னு இருக்கேன். அந்த மோகினி பிசாசு சரியான பூஜை கொடுத்து விரட்டல, அப்பாவே மட்டுமில்ல யாராலையும் அசைக்க முடியாது. அதை என்னம்மா மலையாள பகவதி, என்ன குழந்தைக்கு மந்திர உபதேசம் பண்ணி ஏவி விடுறியா? பின்ன என்ன செய்வாங்க? பாட்டு படிக்க வந்து வீட்டுல ஆணி அடிக்கிறத பார்த்தா கத்தி எரியுதா? எரியும். திருடி தின்ன வயறு திகு திகுன்னு எரியுதா? அடக்கு வாய. யாரு திருடி? அந்த வேலைக்காரன் நீயா இருக்கலாம். நாங்கெல்லாம் வயிற்ற கட்டி வாய கட்டி உழைச்சு பிழைக்கிற கிராமத்து பொண்ணு. உன்ன போல கையை காட்டி கண்ணை காட்டி ஆளை மயக்கிறவங்க நாங்கல்ல. ஏய், யாரடி ஆளை மயக்கிறவங்கன்னு சொன்ன? சதா நிறுத்துமே. பொண்ணு ஆடுறதுக்கு ஆத்தா பாட்டு பாட வந்துட்டியோ? அம்மா, நான் அப்பவே சொன்னேன், என் பேச்ச கேட்டியா? இங்க எல்லாம் இருக்க நமக்கு யோகிதை இல்லைன்னு. இவெல்லாம் காலம் கண்ட திருடிங்க. ஐயோ டிங்கி, என்ன சத்தம்? ஏன் இந்த அம்மா வாய் ஆன்னு பாத்துட்டு நிக்காங்க? ஏய், மரியாதை இல்லாம பேசுன பேசுறேன், என்ன தலையை வாங்கி பிடிக்கும் இல்ல வேலை போடுமா? அம்மாங்களா, நேத்து உண்ட நாள் இருந்ததை நினைச்சு பாருங்க. ஆமா, இடத்த கேட்டு மரத்தை போடுங்க மகாராணிங்களா. உஷார்.
பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பேசுறவனுக்கு புத்தி எவ்வளவு இருக்கும்? புத்தி எவ்வளவு இருக்குமா? உங்களை போல தெருவுல போற பொம்பளைங்க பேச்ச கேட்டு நடக்கிறவங்க புத்தியை விட ஒரு மாத்திரம் அதிகமா தான் இருக்கு. என்ன டிங்கி? அம்மா இவங்கிட்ட என்னம்மா பேச்சு? அவர் வந்தது இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க சொல்றேம்மா. ஏய் சுப்பண்ணா, என்னடா அது? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏண்டா கத்துற? ஒரு நாய் கொலைச்சா இன்னொரு நாய் சும்மா இருக்காதுங்க. அட மூடா வாய. பாப்பாவையும் என்னையும் ஏமாத்தி குடுத்துறத கொள்ளை அடிச்சது இனிமே நடக்காது. ஆமா, கொள்ள அடிச்சவங்கள கண்டுபிடிக்கத்தால வந்திருக்காங்க 2 மிலிட்டரி போலீஸ். என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க? ஆமாண்டா, நான் தான் பேசுறேன். இனிமே உன் கணக்கெல்லாம் இவகிட்ட தான் கொடுக்கணும். இவ பணம் கொடுக்கணும், நீ வாங்கிக்கணும். தெரியுமா? நம்ம வீட்டுக்கு எஜமானி மாதிரிடா. இந்த வேலையெல்லாம் பூபதின்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏமா இவனோட என்னம்மா பேச்சு உனக்கு? மணி 10 ஆச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜுக்கு போய. கார் வேணும்பா. காரா? இன்னைக்கு வாத்தியாரம்மா ட்ரெஸ் ஃபிட்டிங்க்கு போய் ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட். கார் கீர் கிடையாது, ஒரு ரிக்ஷா வச்சுட்டு போயிட்டு வந்துடு. நீங்க வாங்க போலாம், வாங்க வாங்க வாங்க. அப்பா ஆமாங்க, அல்லாம குறையாது, இல்லாம பிறக்காது. பாட்டுக்காரி அம்மா கிட்ட பூபதிக்கு நாட்டம் விழுந்து இவர் கேட்டிருக்காரு. அந்த அம்மா மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வீட்டை விட்டே விரட்டி புடுவேன்னு அரட்டி இருக்கிறார். பூபதி முதலியார். அது நிச்சயம். தெரிஞ்சதை எடுத்து சொல்ல வேண்டியது ஏன் டியூட்டி. ஆர் டியூட்டி? ஏன் டியூட்டி. சொல்லிவிட்டேன். உங்க இஷ்டம். ஆறு இஷ்டம்? உங்க இஷ்டம். அன்னமிட்ட வீட்டுல கண்ணமிடுற அயோக்கிய ராஸ்கல். இது என்னங்க இது? என்ன சொல்றா பிள்ளையில இருக்குது? அட உங்களை யாரு சொன்னாங்க? உங்களுக்கு இந்த மாதிரி புத்தி வரவே வராது. அது என்னங்க இது? நானும் மனுஷன் தானுங்கடா. யாருக்கு எப்போ எப்பேற்பட்ட புத்தி வரும் வராதுன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன மிஸ்டர் முதலியார், இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் வேணாங்க. அவங்கள நம்ம வீட்டுல வைக்காம அவங்கள புது வீடு புடிச்சு கொடுத்து கட் பண்ணிட்டா. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன நீங்க கூட இப்படி பேசுறீங்களே? என்னங்க? ஆசை இருக்கிறவன் அங்க போய் நிக்கிறான். எங்க? அங்க நிப்பான். உள்ளது உள்ளது. அட இது ஏன் புத்தி கேட்டலையே? மிஸ்டர் முதலியார், அவனுடைய நல்ல நடத்தலை தானே சார் என் மகளுடைய வாழ்க்கை, என் கௌரவம் எல்லாம் நிக்குது. கண்டிப்பா. அவன் இப்பவே இப்படி பண்ணா கல்யாணம் ஆன பிறகு காண்டி வந்தான். அதனால எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் வச்சு ரேஷன் பண்றது. நீங்க ரேஷன் வச்சீங்க, அவர் பிளாக் மார்க்கெட் கண்டிப்பா பண்ணுவார். அடாடாடா, அவசரப்படாம கேளுங்க. அவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது. ஓஹோ. பண விஷயத்துல ரேஷன் பண்றது. அடாடாடா. சிஐடியை வச்சு பாக்குறது. பலே பலே. புத்தி வந்ததுன்னு தெரிஞ்சா பொண்ணை கொடுக்கறது. இல்ல இல்ல. நீங்க பிடிச்சாதான் குரங்கு பிடியாச்சே. அப்போ வீட்டுக்கு போன் பண்ணி பூபதியை இங்க வர சொல்றது. பூபதியை இங்க கொண்டாந்தே பேசி புள்ளாங்கிறீங்களா? ஆமா. வீட்டுல நான் இருந்துகிட்டே அவனை வெளியே போக சொல்றது கொஞ்சம் சிரமம். வளர்த்த பாசம் வாய் வராது. பாப்பா வேற கண்ணை காசைக்கிட்டு நிக்கும், மனசு கலைஞ்சு போகும். அட அது இல்லையா நான் சொல்றது. அவங்க எதிரில இந்த விஷயத்தை பத்தி பேசுறது. யார் எதிரில? பாட்டுக்காரம்மா எதிரில. இந்த விஷயத்தை பத்தி பேசுறது நம்ம கௌரவத்துக்கே மகா கேவலம் பாருங்க. ஆமா. அத்தோட எதிர்காத்துல எச்சோ முஞ்ச மாதிரி அவ ஏதாவது திடீர்னு உங்களை கேட்டுட்டா திருடனை தேள் கொட்டின சங்கதியா இருந்துட வேண்டி வந்துடும். நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. அவன் வீட்டுல இருக்கான கொஞ்சம் பாருங்களேன். வேற எங்கெங்க போக போறாரு? அங்கேதான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பார். புள்ளிமானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே. புள்ளிமானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே. முல்லை நகையாளே உள்மேல் மோகம் கொண்டே, முல்லை நகையாளே உள்மேல் மோகம் கொண்டே. சொல்லலாகுமோ அந்த சுந்தரியாரோ, சொல்லலாகுமோ அந்த சுந்தரியாரோ, நல்ல எழில் மேவும் ரம்பை தானோ, நல்ல எழில் மேவும் ரம்பை. மாதும் நிகராகுமோ புள்ளிமானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே.
அறியாமல் உங்கள் மீது ஆசை கொண்டேனே, நான் அறியாமல் உங்கள் மீது ஆசை கொண்டேனே. ஓஹோ, ஆடவர் நேசம் எல்லாம் வேஷம் மோசம், ஆடவர் நேசமே ஆனந்தம் சேர் விசுவாசமே. புள்ளி மானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே. வேடிக்கையாய் பாடினால் நீ மோடி செய்யலாகுமா, மனதாபமா கோபமாகுமா. நான் வேடிக்கையாய் பாடினால் நீ மோடி செய்யலாகுமா, வேறொரு பெண்ணை மனந்தான் நாடுமா, வேறொரு பெண்ணை மனந்தான் நாடுமா. நாடுமோ நாடாதோ நான் அறிவேனோ, நாடுமோ நாடாதோ நான் அறிவேனோ. நலம் தரும் பிரேமை இது தானோ, நலம் தரும் பிரேமையா என்னாலும் மகிழ்வோமே. புள்ளி மானை போலே வந்து துள்ளி விளையாடி உள்ளம் கொள்ளை கொண்ட ராணியே.